உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த பரபரப்பான சூழல்ல, அதாவது சிஜேபி பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, அவங்க டெல்லியில கடுமையான போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பரபரப்பான சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமா அவர்களுடைய ஒரு முற்போக்கு சிந்தனையை நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த வீரியம் இருக்கு இல்லையா, அந்த வீரியம் சம்பந்தமாக அண்ணன் திருமா அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சம்பந்தமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இன்றைய தினத்துல கடுமையான போராட்டங்கள் டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ அண்ணன் திருமா அவர்கள் முற்போக்காக சிந்தித்து கூறிய அந்த முக்கியமான விடயம் என்ன, இந்த அண்ணன் திருமா அவர்கள் கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பிரு பொழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சிஜேபி பார்ட்டிக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையா? எதற்காக ஆதரவு கொடுக்குறீங்க? இல்லை நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எதற்காக நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, அண்ணன் திருமா அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பாகவே கணித்து கூறிய அந்த முற்போக்கு சிந்தனையுள்ள பேச்சு என்ன அப்படின்றத பதிவு பண்ணுவதற்கு முன்னாடி முதல்ல டெல்லியில இன்றைய அப்டேட், இந்த நொடி பொழுதுல இன்றைய அப்டேட் என்ன அப்படின்றத பதிவு பண்ணிடுவோம். வழக்கம் போல காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த இளைஞர்கள் இன்றைய தினத்திலும் கூட காலையிலேயே டெல்லியில கூடிட்டாங்களாமா. கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக அனைத்து இளைஞர் பட்டாளங்கள் எல்லோருமே டெல்லியை நோக்கி அணிவகுத்து கொண்டிருப்பதாக தகவல். அந்த போராட்ட களத்தை நோக்கி அணிவகுத்து கொண்டிருப்பதாக தகவல். ஸோ போராட்டக்காரர்கள் மேற்கொண்டு வீரியம் அடைந்து விடக்கூடாது, மக்கள் அதிகமாக திரண்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காக டெல்லியில அந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்கு தெரியுமா, அந்த மெட்ரோ ட்ரெயினை தடை பண்ணியிருக்காங்க. போக்குவரத்தை தடை பண்ணிட்டோம், இடப்பெயர்ச்சிகளை தடை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மக்கள் எல்லாமே ஒரே இடத்துல கூட முடியாது இல்லையா. ஸோ அதற்காக அந்த மெட்ரோ ட்ரெயினை தடை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல். அது மட்டும் கிடையாது, ராகுல் காந்தி அவர்கள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய வீட்டு வாசல்ல தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு தகவல். ஸோ இதுதான் இன்றைய தினத்துல இந்த நொடி பொழுதுல நமக்கு கிடைத்த தகவல். சரிங்களா? சரி, ஆனால் திருமா அவர்கள் முற்போக்காக ஒரு 2 மாதத்திற்கு முன்பாகவே கணித்து கூறிய அந்த விடயம் என்ன, பாஜகவை எதிர்க்கின்ற கட்சிகளுக்கு கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத சொல்லிடுவோம். 2 மாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டில் தேர்தல் வந்துச்சு. ஸோ இந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைகிறாங்க. ஸோ அதனுடைய நீட்சியாக நம்ம காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட இல்லாதனால திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி அப்படின்ற லிஸ்ட்ல அவங்க வரமாட்டாங்க. ஸோ இதனால என்ன பண்றாங்க, 2 மாதத்திற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி டெல்லியில இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தலைவர்களுடைய ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. 2 மாதத்திற்கு முன்பாகவே கூட்டுறாங்க. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி இந்தியா கூட்டணியில ஒன் ஆஃப் த பார்ட்டி, ஆதரவு பார்ட்டி கிடையாது, ஒன் ஆஃப் த பார்ட்டி. அப்போ ஒன் ஆஃப் த பார்ட்டி என்ற காரணத்துக்காக அண்ணன் திருமா அவர்களும் கூட டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அந்த கூட்டத்துக்கு அண்ணன் திருமா அவர்கள் கூட கலந்து கொள்கின்றார். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுமே என்ன பண்றாங்க, தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கருத்துக்களை ஷேர் பண்றப்ப அண்ணன் திருமா அவர்கள் ஒரு முக்கியமான மேட்டர் பதிவு பண்ணாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை நாம கருத்தில் கொண்டு நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி விடயத்தை பதிவு பண்றாரு. எப்படி, கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை கருத்தில் கொண்டு நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும். கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சியில இருக்கிற இளைஞர்கள் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கின்றார்கள். ஸோ அந்த இளைய தலைமுறைகளை நமக்கான சக்தியாக, அதாவது பாஜக எதிர்ப்பு சக்தியாக கூர்மைப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை அண்ணன் திருமா அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பாகவே பதிவு பண்றாரு. அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது அன்றைய தினத்துல பெரும் விவாத பொருளாக மாறவில்லை. ஆனா நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருந்தேன் நான். ஆனா அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு எப்படி மருவி இருக்கின்றது அப்படின்றத பாருங்க.
தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் நம்மளாம் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளங்களை, இளைஞர் திரட்சிகளை கொண்ட ஒரு சக்தியாக, பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கின்றது அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சிக்கு இளைய தலைமுறைகளுடைய ஒரு மேன் பவர் இருக்குது. அந்த மேன் பவர் பாஜக எதிர்ப்பு மேன் பவரா இருக்குது. அந்த மேன் பவரை பாஜக எதிர்ப்பு மனநிலையில் மேற்கொண்டு கூர்மைப்படுத்த வேண்டும். கூர்மைப்படுத்துவதன் மூலமாக சனாதனத்தை ஒழிக்க வேண்டும். ஸோ இது போன்று பல்வேறு வகையான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 2 மாதத்திற்கு முன்பாகவே காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கருத்தில் கொண்டு அவர்களை நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்பதாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அண்ணன் திருமாவர்கள் அன்னைக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணி சொன்னது இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறது பாருங்க. டெல்லியில அவர்கள் பற்ற வைத்த தீ இருக்கு இல்லையா, அந்த தீ இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் பரவி கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இங்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கண்டனம் பதிவு பண்ணவே மாட்டேன் என்று சொல்லிய நபர்களையும் கூட பாஜகவுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்ய வைத்திருக்கின்றது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அண்ணன் திருமாவர்கள் ஒரு மேடையில பர்டிகுலரா ஒரு விடயத்தை பதிவு பண்ணியிருப்பாரு. அதாவது ஒரு 10 கட்சிகள் இருக்குது அப்படின்னா அந்த 10 கட்சிகள்கிட்ட ஒவ்வொரு கட்சிகள்கிட்டயுமே ஒரு குறை இருக்கும். ஆனா அந்த 10 கட்சிகள்ல எந்த கட்சி மக்கள் விரோத கட்சி அப்படின்றத முதல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு மக்கள் விரோத கட்சியை முதல்ல வச்சு மீத இருக்கிற 9 கட்சிகளுமே இணைத்து என்ன பண்ணணும்னா நம்ம அந்த முதல் கட்சியை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருப்பாரு, ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. ஸோ அதே பேட்டர்ன் தான் அண்ணன் திருமாவர்கள் 2 மாதத்திற்கு முன்பாகவே இந்தியா கூட்டணியுடைய அந்த கூட்டத்துல பதிவு பண்ணாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நம்ம தனித்து விட்டுவிடக்கூடாது, அந்த கட்சியும் கருத்தில் கொண்டு நாம நம்முடைய ஆதரவு சக்திகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அண்ணன் திருமாவர்கள் சொல்லியிருந்தார். அப்ப அந்த மேன் பவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே அன்றைக்கே வகுப்படுத்திருக்கின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சரிங்களா? சரி, ஸோ இந்த மாதிரி தான் அண்ணன் திருமாவர்கள் முற்போக்கு சிந்தனையோட தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் கிடையாதுங்க, பல விடயங்கள்ல அவர் முற்போக்கா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல யாருமே அது பெரிய லெவல்ல டிபேட்டா மாத்த மாட்டாங்க. சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு இந்த இடத்துல கூடுதலா நம்ம சில பல செய்திகளை சொல்லிதான் ஆகணும். அதாவது இன்றைய தினத்துல நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த அறிக்கையில இந்த சிஜேபி போராட்டத்தை மேற்கோள் காட்டி அவர் அறிக்கை விட்டுருக்காரு. சிஜேபி கட்சிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எங்கேயும் பதிவு செய்யவில்லை. அதே மாதிரி மோடி அரசாங்கத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கேயும் பதிவு செய்யவில்லை. நீட்டு ஒழிக்கணும், இந்த மாதிரி மட்டும்தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்றார்களா, சிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிரான நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்றார்களா, இது போன்று எந்த விதமான ஒரு கிளாரிட்டியுமே அவருடைய அறிக்கையில் இல்லை. ஒண்ணு, நான் பாஜக அரசாங்கத்தை கடுமையா எதிர்க்கிறேன், மாணவர்களை அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பதிவு இல்லை. சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் கூட அவர்கிட்ட எங்கேயுமே அந்த அறிக்கையில பதிவுகள் இல்லை. ஆனா என்ன பண்றாரு, நாங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க தான் நீட் தேர்வு எதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம், அதனால நீட் விலக்கு வேண்டும், இது மட்டும் தான் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. அப்ப இந்த அறிக்கையை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, எதிர்வரும் காலங்கள்ல ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்களோ, இந்த மாதிரிதான் நமக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப சாஃப்ட் டோன்ல ஹேண்டில் பண்றாங்க. இது நாள் வரைக்கும் வந்த அறிக்கைகள்லயே இன்னைக்கு வந்த அறிக்கையில முதல் முறையாக மோடி அவருடைய பேர் இல்லை, பாஜகவுடைய பேர் இல்லை. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணங்கள் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கங்கள் என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க போகின்றதா என்பதற்கு எந்த விதமான ஒரு கிளாரிட்டியும் கூட இல்லவே இல்லை. ஏன்னா ஒருவேளை அவங்க வைக்க கூடும், அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டோன்ல ஹேண்டில் பண்றாங்களா அப்படின்றது தெரியல. பட் நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அது போன்ற ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க பாஜகவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுமே ஓரணியில் திரள வேண்டும். நீட் தேர்வுகளை எதிர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே ஓரணியில் திரள வேண்டும். அது நான் தாவேக்கா இருந்தா அவங்க கூட சேர மாட்டேன். இது பிஜேபி எதிர்ப்பதற்காக மட்டும்தான், தேர்தல் கூட்டணி கிடையாது. பாஜகவை எதிர்ப்பதற்காக நம்ம ஒரு கூட்டணியா இருக்கணுமே தவிர தேர்தல் கூட்டணிக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது வேற. ஆனா பிஜேபி எதிர்க்கின்ற பொழுது பிஜேபி எதிர்ப்பு களம் தான் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும், ரிஃப்ளெக்ஷன் ஆகணும். ஸோ அதனால நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சாயக்கூடாது. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த எதிர்ப்பு வீரியத்தை குன்ற விடாமல் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து கொள்ள வேண்டும்.
ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போக்குகள் என்பது நமக்கு உள்ளபடியே கொஞ்சம் வருத்து தான் தருகின்றது. அவங்க சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. இந்த மாதிரி ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா அது தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை குழி தோண்டி புதைப்பதற்கு சமம் என்பதை மட்டும் நம்ம கூறிக்கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்பதை நாமும் கூட நம்புவோம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.